என் பேர் சிவகுரு, திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு வாராகி ஆலயம், அதாவது நாங்கள் வந்து ஒரு 10 வாராகி ஆலயம் வந்து நிறுவனம் முடிவு பண்ணிட்டு முதல் ஒன்று முடிச்சிட்டோம். அது முடிச்ச ஒரு 3 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பண்ணுற மாதிரி தான் நம்ம ஐடியா. அங்கே வந்து அடுத்து ஒரு ஊரில் வந்து பூமி பூஜை போட்டு 1 வருஷம் ஆகுது. இப்போ அடுத்து ஒரு 10 நாளில் ஆலயம் எழுப்ப ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருந்தோம். என்னுடைய இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி. அதாவது ஒரு நல்ல ஒரு பணம், ஒரு நல்ல செல்வத்தை நோக்கி நான் ஒரு லைஃப் தான் இருந்தது. நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கணும், நல்ல காரு, பங்களா, ஒரு சொகுசான வாழ்க்கை, இவ்வளோதான் என்னுடைய ஆசையும். அவ்வளோதான், நான் அப்படிப்பட்ட ஆள் தான். சரிங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐயா சொன்ன மாதிரி தான், கையில் கிழிஞ்சிருச்சுன்னா அடுத்து வெள்ளை வேஸ்ட் ரெடியாக இருக்கும். அது மாதிரி நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த லைஃப் வந்து என்னுடைய கோபம். அதாவது கோபம் அப்படிங்கிறது வந்து மனுஷனை வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் படுகொலியில் நிச்சயமாக அது வந்து நாசமாக்கி விட்டோம். அதில் வந்து நானா அது ரொம்ப பெருமையாக நினைப்பேன். குமார் ஐயா இருக்காருன்னா, குமார் ஐயா வந்து நான் வந்து அடிச்சிடறோம், திட்டிடுறோம்னா அது நமக்கு ஒரு பெரிய பெருமை. அவரை நம்ம அடிச்சிட்டோம். அதோடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நம்ம உருவாக்கி விட்டுச்சு. கோவம், யாரையுமே மதிக்க மாட்டோம். இப்போ நம்ம ஐயாங்கிறோம், பெரிய அப்பா ஆதினா ஐயா இருக்காரு, அவர் கூட பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் ஐயாங்கிறோம், எல்லாருமே இன்னைக்கு சின்ன தம்பியாக இருந்தாலும் வாங்க தம்பி, போங்க தம்பி. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் வேற மாதிரி. அப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் சிக்கல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ கடவுள் அப்படிங்கிறவங்க ஒரு ஜிபிஎஸ், நமக்கு இப்பெல்லாம் தெரியும், எல்லா ஃபோன்லையுமே ஜிபிஎஸ் இருக்கு. எங்கே போகணும்னு நீங்கள் பண்ண. இப்போ நானே அப்படி தான் வந்தோம். திருச்சியில் அந்த சமயபுரம் பக்கத்தில் கோயில் இருக்குங்க. ஜிபிஎஸ் போட்டவுடனே நேராக அரவக்குறிச்சி 2.5 மணி நேரமா 3 மணி நேரமா நம்ம காமிச்சிது. சரிங்களா? அப்போ கடவுள் வந்து அந்த ஜிபிஎஸ் மாதிரி. என்னோட அனுபவத்தில் சொல்றேன். ஐயாலாம் இங்கே பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாத்த விட சின்ன அனுபவம் யாருன்னா எனக்கு தான். சரிங்களா? அதனால நம்மளால ரொம்ப பெருசாலாம் நீங்கள் நினைக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் என்னுடைய கையிலேருந்து நான் ஒரு விபூதி கூட கொடுக்கறது மேக்சிமம் குறைவு தான். ஏன்னா எனக்கு முதல்ல அந்த தலைக்கணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நான் உறுதியாக இருக்கேன். நமக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஆள், எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, காலில் விழுறாங்க, சாமிங்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு போதை கொடுத்துடக்கூடாது. எனக்கு அந்த இதில் நான் கொஞ்சம் உறுதியாக இருக்கிறேன். அதனால நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆசனம் இருக்காது. எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நான் அப்படி தான் இருப்பேன். சரிங்களா? இப்போ இருக்கிறது இந்த அளவு தான் இருக்கும். இந்த கொஞ்சம் இந்த பிள்ளை இருக்கும் வைங்களேன். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கடவுள் வந்து நமக்கு எப்படின்னா, ஒரு மேடான ரோட்டுக்குள்ள ஒரு வண்டி போகுதுன்னு வைங்களேன், ஒரு 2 வீலரோ இல்லை ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோங்க. சைக்கிள் நம்ம மிதிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா கடவுளே இப்படி நம்மளுக்கு சோதனை படுத்திலே நம்மளாம் எல்லாருமே சொல்லியிருப்போம் வாழ்க்கையில் ஒரு தடவையாது. நானும் கண்ணவன் தான் திட்டிருக்கேன், ரொம்ப மோசமா திட்டிருக்கேன். சிவபெருமானை என்ன மாதிரி யாராவது திட்டிருப்பாங்களாங்கிறதே எனக்கு டவுட் தான். அதே சிவபெருமான் இன்னைக்கு நம்மள இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதுவும் நம்ம இன்னைக்கு ஒரு 6 மணி இருந்தாலும் 6 மணிக்குள்ள போகணும்னு அவ்வளவு வேகமா வரும். இந்த ஆர்வம்லாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இருக்காது. ஒரு ஜாலியா ஒரு சினிமாவுக்கு அப்படி போறத ஒரு அந்த மாதிரியான சூழ்நிலை வாழ்ந்த ஆள் தான். ஒரு அப்பா அம்மா நல்லவங்களும் நல்ல ஓரளவுக்கு நல்ல வசதி, அப்படியே அந்த மாதிரி. அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் அதை தவிர பெருசா நமக்கு வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியா ஒரு சினிமா போறது, ஒரு நல்ல சுத்தி எங்கேயாவது ஒரு டூர் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் கொஞ்சம் ஈடுபாடு உள்ள ஆள் தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு பாருங்க, கோயிலுக்கு அவ்வளவு வேகமா ஒய்ஃபு கூட சொன்னாங்க, என்னங்க இவ்வளவு வேகமா போறீங்க, என்ன ஒன்னாலும் வேகமா ஓட்டுறீங்களா? இல்லப்பா 6 மணி சொல்லியிருக்காரு, 6 மணி அப்படின்ட்டு அவ்வளவு வேகமா வந்தோம். சரிங்களா? அப்ப என்னன்னா இந்த சூழ்நிலை மாறுது. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி யாராவது இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு யாருக்காவது தோணுதுங்களா? யாராவது ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராவது அப்படி இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லை. நிறைய இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். கோயில் தேடி வர்றது இந்த ஒரு இடத்துல தாங்க நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு வந்து நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி தான், நான் தனியா ஏறேன், யாருமே கூட இல்லை. சொந்த பந்தம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தம்பி நல்ல வசதியான ஆளு, எல்லாருமே நம்ம சொந்த பந்தமா பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல செல்வாக்கு செல்வமும் நிறைய இருக்கு. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, கோபம்.
கோபத்தினால ஜீரோ கூட இல்லைன்னு கீழே போயாச்சு. சாப்பாட்டு கஷ்டம். ஒரு 1/2 கிலோ அரிசியை நம்ம நம்பி தரத்துக்கு ஆள் இல்லை. ஒரு மளிகை கடையில ஒரு 1/2 கிலோ அரிசி தாங்கன்னா இவங்க இந்த ஆளுக்கு எப்ப உடனே எப்படி காசு தருவார் அப்படின்னு 1/2 கிலோ அரிசி வாங்குற அளவுக்கு இல்லாம போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருந்தோம். மாசம் வந்து 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு இருந்துட்டு இன்னைக்கு சூழ்நிலை 1/2 கிலோ அரிசி வாங்க காசு வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அது வர்றது நல்லது. சரி, ஆனா அந்த நேரத்துல நமக்கு வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். ஆனா இவர் என் பேர் ஒரிஜினல் நேம் சிவா. அது ஒரு ஐயா தான் நம்ம பேர் ஆகிற மாதிரி ஒரு ஐயா வந்து நமக்கு பேரை மாத்தி வச்சிட்டார், சிவகுரு. அப்ப நான் இவரெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், உங்க பேரை வச்சதுனாலதான் நம்ம லைஃபே போயிடுச்சுன்னு. நான் ஒரு 100 பிசினஸ் பண்ணியிருக்கேன், உண்மையுமே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒரு 20-30 இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன், சம்பளம் கூட வராது. முதல் மாசம் சம்பளம் கூட கிடைக்கும். எனக்கு அப்ப தெரியல என்ன இது நம்மளால இவ்வளவு சோதனை கொடுக்குறாங்களே அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில இருந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒரு ஐயா சொன்னார், ஐயா மாதிரி ஒரு பெரியவர் நம்ம கிட்ட சொல்றாரு, இந்த பிரச்சனையில வந்து ஒரு பெண் தெய்வம் யாருன்னே தெரியாது எனக்கு. உட்காந்துருக்கோம், ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஏன்பா கவலைப்படுற, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஒரு பெண் தெய்வம் உன்னை காப்பாற்றுவோம், நீ அதுக்கு என்ன செய்யறேன்னு. நம்ம அப்ப என்னன்னா பெரிய ஆன்மீகத்துல இங்க நமக்கு சுத்தமா ஈடுபாடே இல்லை. இப்ப கூட இங்க வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா குமாரையா சொன்னாதான் இதை இப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். சிவாலயம்ங்கிறது நான் அதிகமா போனது கூட கிடையாது. இப்பதான் இவ்வளவு நெருக்கமா வந்திருக்கிறது இன்னைக்குதான். என்னோட மனைவி வந்து ரொம்ப விரும்புவாங்க, சிவபெருமான வந்து ஆலயத்துக்கு போறது ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. ஆமா, நம்ம வந்து இந்த வாராகிங்கிறதுலயே போயிட்டோம். அதை தவிர எந்த தெய்வத்தையும் நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு பக்கத்துல இப்பதான் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஐயாவோட புண்ணியத்துல. சிவபெருமானாரும் நிச்சயம் எனக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்ததே நிச்சயமா ஐயாவோட அருள் நமக்கு கிடைக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெம்பிக்கிட்டு இருப்போம், நம்ம அப்படியே நம்ம நுழைஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஜாலியா இருக்கும், ஒன்னும் ஆகாது. சரிங்களா? நீங்க அதுவும் நம்ம ஐயா இருக்கிற மாதிரி குமார் ஐயாலாம் நானா ஒரு 3 வருஷமா தெரியும் கேட்டீங்கன்னா. அப்ப பாத்தீங்கன்னா இவரை பத்தி ரொம்ப கம்மி தான், இவரோட கான்வர்சேஷன் கம்மி தான். நம்ம பேச்சுவார்த்தை அவ்வளவா நம்ம எப்பயோ சமயம் தான் பேசிக்குவோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட மனுஷனுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நானா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன் 10 கோயில் கட்டுறேன்னு. அந்த ஐயா சொன்ன மாதிரி 3 நாள்ல பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. பிரச்சனை கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கை முடியுது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 கோயில் கட்டுறேன்னு சும்மா தான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையில மாட்டிக்கோ, நம்ம லைஃப் முடிச்சு போச்சு, அவ்வளவுதான், இதுல காப்பாத்துறது கடவுளாலே முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் நான் ஒரு விளையாட்டா தான் சொன்னேன் ஒரு 10 கோயில் கட்டுறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்ப எப்படா கோயில் கட்டுறது, எப்படியாவது அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். கோயில் கட்டுறதுனா இப்ப இவர மாதிரிலாம் நம்மளால முடியாது, ஐயா இருக்காரு இவர மாதிரி நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு எப்படியாவது வந்து விலகலான்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். கடைசி வரைக்கும் வாராஜம்மா நம்ம விடவே இல்லை. என்னடா நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயில் கட்டுறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. 3 பேருக்கு தான் நான் டொனேஷன் கேட்டேன். இந்த 3 பேருமே பெரிய கோடீஸ்வரன், கொஞ்சம் நிமிஷம் கிடையாது. சர்வசாம நினைச்சா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் சாதாரணமா கொடுக்கலாம். அந்த பட்ட அவமானமும் அசிங்கமும் இருக்கு பாருங்க. ஐயோ இவரெல்லாம் எப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. அப்ப நம்ம முடிவு பண்ணோங்க, சொந்த பந்தமும் வெறுத்துச்சு. உங்களை ரொம்ப ஒரு 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 திருமணத்துக்கு கூட கூப்பிடாத ஒரு ஆளாக நான் இருந்தேன். ஒரு திருமணத்துக்கு கூட எப்பா சொந்தக்காரர் கூப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் இருக்க மாட்டேன். அவ்வளவு அப்பதான் பாத்துங்க எந்த அளவு நான் இருப்பேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டு அப்ப அந்த திரும்பி அந்த ஐயாவை சந்திச்சு கேட்டேன், என்ன பண்ணலான்னு. நீ வாக்கு சொல்லுப்பாங்க. இது என்னங்க வாக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா. அது என்னங்க லலிதா ஒரு சமஸ்கிருதம், அதை வந்து ஒரு ஐயா வந்து படிக்க சொன்னார். 2 லைன் தாங்க படிச்சேன். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் நமக்கு சுத்தமா வராதுன்னு சொல்லி அப்படியே நான் வச்சுட்டேன். ஏன்னா சான்ஸ்கிரிட் நம்ம சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியம், எனக்கு அதெல்லாம் முடியாது. அப்படின்னு அவர் சொன்னாரு, ஒரு ஜாதகத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒரு 1/2 மணி நேரம் இது வாக்கு சொல்லியா போய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த வாக்கு சொல்லி கட்டினதுதான் அந்த வாடகை. ஒரு வாக்குக்கு 1 லட்சம் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கும் வந்து பெரிய தொகை வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து அப்படி ஆரம்பிச்சது அந்த தொழில் நல்லா இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் நம்ம வந்து ஒண்ணுக்கும் லாய்க்கில் ஒரு அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சாங்க. நாம என்ன பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 200 பேர்ல இருந்து 500 குடும்பம் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணோம். உங்களை மாதிரி அங்கேயும் வருவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை எப்படி காசாக்குறது, என்னை பொறுத்த வரைக்கும்
ஆன்மீகம் எந்த அளவுக்கு முக்கியமோ, பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பணமும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போறோம்னா யாரும் காசு வாங்காம உங்களுக்கு செய்ய போறோம். அப்ப பணமும் முக்கியம், பக்தியும் முக்கியம், பணமும் முக்கியம். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழிபாடு மன்றங்கள் ஆரம்பிச்சோம். இப்ப அந்த வழிபாடு மன்றங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க இப்ப மதுரையில இருக்கு, தேனியில இருக்கு, ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு பணம் வரத்துக்கு என்ன வழியா அதை நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு தொழில் வச்சு கொடுத்து அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு இது அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் நீங்க இதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம கஷ்டத்துல இருக்க நினைக்காதீங்க. உங்களை விட அதல பாதாளத்துல இருந்து வந்தவங்க தான் நான். சரிங்களா? ஆமா, அந்த 10 வருஷத்துல மேக்சிமம் ஒரு 9-10 கோடி நான் கட்டிருக்கோம்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கும். நிச்சயமா முடியும். நல்லா கஷ்டப்படுறோம் நீங்க நினைக்காதீங்க. ஐயா கிட்ட சொல்லுங்க, கடவுள்கிட்ட வேண்டுங்க, நிச்சயமா அது நடக்கும். சரிங்களா? ஆமா, நான் அனுபவத்துல சொல்றேன். சரிங்களா? அம்மா இந்த பஸ் விடுமா அன்பு கவலைப்படாது, நல்லது நடக்குங்க. சரிங்களா? பணம் சம்பாதிக்கிறதா இருக்கிறது ஈஸி. நிச்சயமா எல்லாம் சம்பாதிக்கலாம். நல்ல செல்வ வளத்தோட எல்லாரும் இருக்கிற எல்லாரும் நல்ல உடல் நலத்தோட செல்வ வளத்தோட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயா இருக்காரு, நிச்சயமா உங்களை பார்த்துக்குவாரு. சரிங்களா? முடிஞ்சா நீங்க திருச்சி பக்கத்துல சமயபுரம் தெரியும் மாரியம்மன் கோயில், அங்க நம்ம வாராஜா எப்படியா முடிஞ்சா பஞ்சமணி ஐயாவையும் ஒரு நாள் அழைக்க போறோம். ஆமா, எந்த ஒரு நல்ல முக்கியமான ஒரு பஞ்சமிக்கு ஐயாவையும் குமார் ஐயாவையும் நம்ம அழைப்போம். ஐயா நீங்க வந்துருந்தீங்க. குமார் ஐயா நான் வரேன். அடுத்து நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வாரத்தில் வரேன். சரி, குமார் ஐயா மாதிரிலாம் ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. விபூதி விடு சொல்றாரு ஐயா வீட்டுக்கு